நேரம் குறைவாக இருக்கு அப்படின்னாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியார். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உம்முடைய வசனத்தில் பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமே. இந்த நாளுக்கான வேத வாக்கியம் அது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, கடந்த முறை இருதய கடினம் 1ஆம் பாகம், அதுல நம்ம பார்த்தது தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதூதன் அவன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டபடியினால தேவனுக்கு அடுத்தபடியாய் இருந்த அவன் தன்னுடைய இருதய கடிதத்தின் நிமித்தம் அந்த இடத்தை இழந்து போனான் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அவர்களை எல்லா கனிகளும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் உத்தரவிட்டு இருந்த பொழுது ஏவாள் அந்த உத்தரவை மீறி இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த கனியை புசித்தார்கள். அந்த கனியை புசித்தபடியினாலே அவர்கள் அந்த இடத்தை, அந்த அருமையான ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை வெளியே போகும்படி செய்து விட்டார். இதனால் அவர்கள் அந்த வெளியே வந்து வேலை செய்து நெற்றி வேர்வை சிந்தி பலவிதமான பாடுகள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டு குடும்ப மக்களாக இயங்கும் பொழுது கணவன் மனைவியாக அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது, காயின் ஆபேல். தேவன் ஆபேலுடைய பலியை அங்கீகரிக்கிறார். அது நிமித்தம் காயினுக்கு பொறாமையும் எரிச்சல் உண்டாகுது. இந்த பொறாமையின் எரிச்சல் நிமித்தமாக அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிற பொழுது தேவன் இடைப்பட்டு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் வாசப்படியில் பட்டிருக்கிறது, அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டு இருக்கிறது, ஜாக்கிரதையா இரு, நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு சொல்றார். ஆனா காயின் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை இருதயத்திலே கடினமாக வைத்திருந்தபடினால தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. தேவன் சொல்ற எச்சரிப்பை அவனால் புரிந்து கொள்ள முடியல. மீறி செய்தா அது சாபத்துக்கு போகும் என்று அவனுக்கு தெரியல. ஆனா தன் இருதயத்தில் தீர்மானித்தபடி அவன் ஆபேலை கொன்று போடுகிறான். ஆகவே அவன் அந்த வீட்டிலிருந்து வெளியே துரத்தப்படுகிறான். அந்த இடம் அவனுக்கு சொந்தமில்லாமல் போகிறது. சாபத்துக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் இந்த இருதய கடினத்தின் 1ஆம் பாகத்தில் பார்த்தோம். இந்த 2ஆம் பாகத்தில் இருதய கடினம் மிக மோசமாக இருக்குது. அது எந்த மனிதனுக்குள்ள வரக்கூடாது. எந்த மனிதனும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். தவறு என்று தெரியும் பொழுதே அவன் தன்னை திருத்திக் கொள்ளணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். தவறு செய்யும் பொழுதே திருந்த பார்க்கணும். தப்பு செய்துட்டா வருந்தி ஆகணும். விளையாட்டு கிடையாது.
தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். பட்சபாதம் இல்லை அவர்கிட்ட. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அது அவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது எதிராளியா இருந்தாலும் சரி. ஆகையினால இருதய கடினம் மனிதனுக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று. நம்ம இருதய கடினத்தை குறித்து சாதாரணமாக பார்க்குறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் என் கூட ஃபுட்பால் விளையாடுறவர், இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் என்னோட பேசிகிட்டு இருந்தார். அவர் போய் தன்னுடைய சரீரம் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி போய் செக்கப் பண்ணிட்டு வரும்பொழுது டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஹார்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். விளையாட்டு இல்லை, அது அந்த பக்குவத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த இயக்கம் சரியாக இருக்கும். அதை தான் தேவன் சொல்கிறார். சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிங்க, மீறி போனால் பிரச்சனையில் ஏற்படும் அப்படிங்கிறார். அந்த ஹார்ட்டை லூசன் ஆக்கணும்னா என்ன வழி, என்ன மருந்து வேலை செய்யும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளே தான் நம்மளுடைய பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறோம். கீழ்ப்படிங்கன்னு சொல்லும் போது அது செய்ய வேண்டியது எவ்வளவு அதிகம், ஒண்ணுமே இல்லாத விஷயம். அதனால் தீமை தான் வரும்னு சொல்றாரு. ஆனா மனுஷனுக்கு போடப்படுகிற, அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறான். அந்த சின்ன மீன் ருசியா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் மனிதனை வலிச்சுக்கிட்டு போகுது. பெரிய மீன் மாட்டிடுது. நம்மெல்லாம் பெரிய மீன்கள், தூண்டில் அகப்படக்கூடாது. அவன் போடுற தூண்டில் நம்ம விழக்கூடாது. முதல்ல அவன் தூண்டில் போடுறான், அடுத்து வலைய வீசுறான். எல்லாத்துக்கும் நம்ம தப்பி ஆகணும். அப்பதான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்பதான் நம்ம அந்த 5 அப்பம் 2 மீன் ஆக முடியும், அந்த 7 அப்பம் சிறு மீன்கள் ஆக முடியும். அது ஆசீர்வாதமா போய் விளங்கும். விளையாட்டுல பெரியமானவர்களே, இருதய கடினம் கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தாய் தகப்பன் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா 100க்கு 100 நல்லா இருக்கலாம். 100க்கு 100 நல்லா இருக்கலாம். தீங்கையும் தேவன் நன்மையா மாற்றிடுவார். அது தேவனால் கூடும். தாய் தகப்பனு கீழ்ப்படிங்க. பெரியவர்கள் பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி. இதுதான் இயற்கை, இதுதான் தேவன் வச்சிருக்க நியமம். ஆகவே பாருங்க பெரியமானவர்களே, கடந்த முறை 3 காரியங்களை பார்த்தோம். 3மே இடம் பெயர்ந்து போயிடுச்சு. நிலை நிற்க வேண்டிய 3ம் பெயர்ந்து போயிடுச்சு. இங்க ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. அவர்களுடைய யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பேன். ஏன் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தும்? பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நான் கூட இந்த வார்த்தையை ரொம்ப, ஏன்னா இது டிபேட்ல வைக்கிறாங்க. ஒரு தேவன் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த எகிப்து தேசத்தினுடைய படை வீரர்கள் மற்றும் அவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு கூட்டங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தேவன் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்றார் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அப்படிங்கிறார். 420 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ இன்னும் 5 வருஷத்துல அவங்கள வெளியே கொண்டு வரணும். அவங்க பூக்கர்ல அதிகமாகுது, எதி நிமித்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பாருங்க ஏன் தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அடுத்த வசனம்.
அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு ராஜா எழுப்புறான். அவனுக்கு யோசேப்பை பத்தி தெரியல. யோசேப்பு யாருன்னு அவனுக்கு தெரியல. அவனுடைய பார்வை எங்க போகுதுன்னா, அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள், நம்மோட அதிகமா இருக்கிறாங்களே இந்த ஜனம். ஒரு தெருவுல 10-15 வீடு இருக்குன்னு சொன்னா 10 வீடு இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்களே. அங்க பிள்ளைங்களை எல்லாம் கணக்கு பார்த்தா 20 பிள்ளைங்க விளையாடுதுன்னா 15 பிள்ளைங்க இஸ்ரவேல் மக்களா இருக்குதே. இது என்ன ஆகுது? இது நம்முடைய தேசம் இல்லையா? ஏராளமானவர்களா இருக்கிறாங்களே, பலத்தவர்களுமா இருக்கிறாங்க, இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே பிள்ளைங்க, நல்ல சண்டை செய்யக்கூடியவர்களா இருக்காங்களே, யுத்த வீரர்களா காணப்படுறாங்களே. ராஜா யோசிக்கிறான், இது என்ன இது? இப்படி இருந்தா எப்படி? அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் அவனை பயமுறுத்துது. பாருங்க, அடுத்த வருஷம் என்ன சொல்றது பாருங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, இவனுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்தது இல்லாம இந்த ஜனங்களை அழிக்கணும்னு அவன் பார்க்கறான். இவன் ஒரு ராஜா. ராஜாக்களுக்கு எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ராஜ அரண்மனையில நடக்கக்கூடிய சம்பவங்கள், தேசத்துல மிக முக்கியமாய் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாளாகம புஸ்தகத்துல எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்பதை அந்தந்த தேதி வாரியாக எழுதி வைப்பாங்க. இந்த ராஜா எடுத்ததுமே வேதம் சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. அவன் இந்த யோசேப்பை குறிச்சே கேள்விப்படல. இந்த ஒரு வரலாறு எடுத்து அவன் பார்க்கணும்னு அவன் விரும்பல. ஒரு வரலாறுல எப்படி இந்த மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க, எப்படி இந்த மக்கள் இப்படி பலி பெறுகிறாங்க, எப்படி இவங்க ஏராளமானவர்களா இருக்கிறாங்கன்றத அவன் கொஞ்சம் கூட அதை யோசிக்கல. மாறாக அவன் மனுஷ கண்ணோட்டத்துல பார்க்கறான். பார்த்தது இல்லாம அவன் இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, நாளைக்கு ஏதோ ஒரு யுத்தம் வந்தா பிரச்சனை ஆயிடுமே. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பட்டணங்களை கட்டினார்கள். பாங்க, அதிகமா அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு எதிரடி படை வந்துடுச்சுன்னா, ஒரு எதிராளி படை நம்ம தாக்கும்பொழுது இவங்களும் அவங்களோட சேர்ந்து நம்மோட சேர்ந்து யுத்தம் பண்ணா நம்மளால இவங்களை மேற்கொள்ள முடியாது, நாட்டை கைப்பற்றி விடுவார்களே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இவர்கள் மீது ஒரு பொறாமை வந்துடுச்சு. பொறாமை வந்ததுனால அவனுக்கு இவங்களை எப்படியாவது அழிச்சணும், எப்படியாவது இவங்கள இங்கிருந்து துரத்திடணும், இடம் பெயர செய்யணும், ஏதாவது பண்ணணும். அதுக்குதான் அவன் என்ன பண்றான், சுமை சுமக்கிற வேலையை கொடுக்கறான், மற்ற காரியங்களை அவன் மேற்கொள்றான். அப்படி பண்ணும் பொழுது பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, நம்ம பாக்குறோம், இவங்களை என்ன பண்ணாலும் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. இவங்களோ பருகி பெருகிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ள வர பாருங்க எரிச்சல் வர ஆரம்பி. இந்த எரிச்சல் தான் தேவனுக்கு விரோதமானது. எந்த நபரை குறிச்சான எரிச்சலும் நமக்கு கூடாது. அது தேவன் அதை விரும்பல. இவன் வரலாறு படிச்சிருந்தான்னா இன்னைக்கு அவன் உயிரோட இருப்பது அந்த யோசேப்பின் மூலமாக. அவர்கள் தேவன் நம்மளை காப்பாத்தினாரு,
அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் அதுக்கு இடம் கொடுக்கல. மாறாக அவன் என்ன பண்றான், இவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அதிகமான எரிச்சல் உண்டாகுது. எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும், ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அதிகமாக கொடுத்து சாப்பாட்டை கம்மியாக்கி தண்ணீரை கம்மியாக்கி இவங்களை இது பண்ணணும்னு பார்த்தா இவங்க நாளுக்கு நாள் பெருகுறாங்க, நாளுக்கு நாள் பலப்படுறாங்க. அவனால ஒன்றும் செய்ய முடியல. வேதம் சொல்லுது அவர்களை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள்னு சொல்லுது வேதம். பாருங்க, எப்பவுமே எரிச்சல் ரொம்ப பயங்கரமானது. அது லிமிட்டை தாண்டி போகும். அந்த எரிச்சல் விளையாட்டு கிடையாது. அங்க எப்படி காயின தள்ளின்னு போச்சோ அதே மாதிரி இந்த ராஜாவை தள்ளின்னு வரும். அந்த பொறாமை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை, இந்த மக்கள் பலி பெறுகிறார்களே, நம்மளும் அதிகமா ஏராளமா இருக்கிறாங்களே, இவங்களை ஒன்றும் பண்ண முடியலையே, அடக்கி ஒடுக்குனாலும் இவங்க பலிக்கு பெருக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவனுடைய எண்ணங்கள் இவனை ஆட்கொள்ளுது. முடியல, அவனால அடக்க முடியல. அப்படியே வரும்பொழுது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வேலை அது அந்த இடத்துல நீங்க என்ன வேணா போட்டு கொடுமையான வேலை வாங்குறான். அந்த கொடுமையான வேலையில அதுலயும் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பலத்தோட இருக்கிறாங்க. அவங்க ரசம் சாதம் சாப்பிட்டாலும் சரி, இல்ல மோர் சாதம் சாப்பிட்டாலும் சரி, நல்ல பலத்தோட இருக்காங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் அதை விரும்புற. நீங்க பாருங்க, அந்த ராஜா ஒன்றும் பண்ண முடியல. இப்படி வந்தவன் இன்னொரு திட்டம் போடணும். அதாவது பாருங்க 17, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார். ஆண் பிள்ளைகளையும் ராஜா ஒரு பிளான் போட்டான் மருத்துவச்சிகள் மூலமா. நீங்க போய் பிரசவம் பார்க்குற மாதிரி அவங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறான். ஆனா என்ன நடக்குது, ஆண்டவர் அதுக்கு முன்னாலேயே அவங்க பிள்ளை பெறும்படி செய்துடுறான். நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு குழந்தையும் நல்ல ஸ்ட்ராங்கா பலத்தோட இருக்கு. அப்ப அததான் அவங்க சொல்றாங்க, ராஜா கிட்ட போய் சொல்லும் பொழுது பாருங்க அடுத்த வசனம். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிறது காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். பாருங்க, அந்த மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுள் பயம் கூட இவர்கிட்ட இல்லை. ஏகப்பட்ட கடவுள்களை வணங்குறாரு ராஜா. ஆனா என்ன பிரயோஜனம்? அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த ஜனத்தை ஒழிச்சிடணும், இவங்களுடைய ஆண் சந்ததிகள் வராதபடிக்கு தடுத்துடணும், இவங்களை இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே வச்சிடணும். அதுதான் அவருடைய எண்ணம். ஒடுக்கணும், கொடுமையான வேலை வாங்கணும், பலிக்கு பெருக விடக்கூடாது, இவங்க பலப்படக்கூடாது, இவங்க பலவீனமா இருக்கணும். இதுதான் எதிராளியினுடைய நோக்கம். இன்னைக்கு ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னாலும் கிறிஸ்தவர்கள் பலப்படக்கூடாது, கிறிஸ்தவர்கள் தேவனுக்குன்னு நிற்க கூடாது, அவங்க பலிக்கு பெருகக்கூடாது. இதுதான் அவனுடைய திட்டம். பலிக்கு பெருக பெருக என்ன ஆகும்னு சொன்னா மற்ற புறஜாதியார் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க, அது கம்மியாகிட்டே போகும். இன்னைக்கு தேவனுடைய காரியங்கள்ல நம்ம பலிக்கு பெருகிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா எதிராளியை ஒடுக்க ஒடுங்கிடுறோம். நம்மளை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. பலவீன காரியங்களுக்கு அதிகமா நம்ம விழுந்துடுறோம். அவன் வைக்கிற சிறிய தூண்டில விழுந்துடுறோம், அந்த எலி பொறியில விழுந்துடுறோம், அல்லது வலையில விழுந்துடுறோம். இன்னும் பலவிதமான கன்னிகள் ஜெயிக்கிறதுக்கு நம்ம திராணியற்றவர்களாக காணப்படுறோம். அதை தேவன் விரும்புறதே இல்லைங்க. தேவன் விரும்புறதே இல்லை. தேவன் பலமுள்ளவராக இருக்கிறார்னு வேதம் சொல்லு. தேவன் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம ஜெயித்துதான் ஆகணும். ஜெயிச்சாதான் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதை மட்டும் மனசுல திடமா வச்சுங்க. நீங்க உலகத்தை ஜெயிச்சாதான்
ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னா இந்த பூமியில வாழ்ந்துட்டு கீழே போறது ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபமானது இந்த பூமியின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கீழே போறது. மேலே போறது டஃப்பு. எப்படி ஒரு ராக்கெட்டுக்கு அதிகமான எரிபொருள் வைக்கணும், அப்பதான் அது அந்த முழு அக்கினியை தள்ளும் பொழுதுதான் அது மேலே ஏறி போகும். அதுக்கு நடுவில் வர்றதெல்லாம் பற்றி எரிந்து போகும். விளையாட்டு இல்லை. ஆவியானுடைய அக்கினி நமக்குள்ள இருக்கணும், இறங்கணும். அது நம்மளை கீழே இருந்து மேலே உந்துதல் செய்யும். அதுக்கு தான் தேவன் நம்மளை உண்டாக்கிறார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தான் நம்ம தேடி ஆகணும். அது தேடினா தான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன, பூமியில நம்ம வாழ்ந்தா நம்ம சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், இருக்கணும், ஒரு இடம் தேவை, உடுக்க உடை தேவை. அதை தேவன் நிச்சயமா தருவார். அதுல எவ்வளவு வேணும் சந்தேகமே கிடையாது. பாருங்க, இங்க இந்த ராஜா என்னென்னமோ பிளான் போட்டு வரோம். கடைசியில ஒரு பிளான் போடுறான் பாருங்க. 31 பாருங்க. 2:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க பெரியமானவர்களே, அந்த மருத்துவச்சிகள் ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டாங்க. அவங்க தேவனுடைய மக்கள் ஆகும்படி செய்தார். ராஜா என்ன பண்றாரு, பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போடு விழுக்கவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாரும் கட்டளையிட்டான். அங்க காயின் ஆபேலுக்கு நடந்த சம்பவங்கள். காயினை கொலை செய்யிட்டான். காயின் ஆபேலை கொலை செய்யிட்டான். இங்க ராஜா என்ன பண்றான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் சங்காரம் பண்ணு, நதியில தூக்கி போடு. எந்த ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துச்சு பாருங்க. அவனுடைய எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் வளர வளர இருதயம் கடினமாகும். அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் நமக்கு தேவை. இந்த நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நமக்குள்ள இருந்தாதான் நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமா இருக்கும். தேவன் அதுக்குள்ள வந்து வாசம் செய்யும்படியாக இருக்கும். இந்த ரகசியம் எனக்கு தெரியாது. 92க்கு முன்னால ஒரு 90 இருக்கும்னு நினைக்கிறேன். 90லயே இந்த லெந்து நாட்கள்ல அந்த 40 நாள் இருக்கும்படியாக என்னுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய மனைவி எனக்கு சொல்லியிருந்தா. அப்போ அது என்னன்னு நீங்களே பார்த்து. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி லெந்து நாட்கள் வருது, நாங்கள் 40 நாள் இருப்போம், இதெல்லாம் எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் அப்போ கேட்டேன். இல்லை இது முக்கியங்க, இது இருக்கணும் அப்படின்னு, நீங்கள் வேணா இருந்து பாருங்க அப்படின்னு. அப்போ நான் கையில் வந்து கருநாக மோதிரம் போட்டிருக்கேன். அப்போ அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குங்கன்னு, சரி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அதுதான் முதல் முறையாக என்ன பண்ணேன், மோதிரம், செயின், வாட்சு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த 40 நாள் உபாசம் இருந்துச்சு. கடுமையான உபாசம் இருந்தேன். இந்த உபாசம் முடிக்கும் பொழுது இந்த மோதிரத்தில் இருக்கிறது என்கிட்ட பேசுச்சு. அது யாருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்? பரவாயில்ல. இப்போ அது பேசின டைம் ஆகிடும். இதுவே ஸ்பீடாக ஓடுது, அதை விட ஸ்பீடாக ஓடுது இது. நான் அப்போதான் கவனிச்சேன், என் வாட்சை எனக்கு துரோகம் பண்ணேன்னு. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு அடுத்த நாள் ஒரு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் கொடுக்குறார். அது தரிசனமா சொப்பனம்னு வச்சுங்க. அப்போ நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் சரீரத்துலேருந்து அந்த ஆன்மா வெளியே போகுது. நேராக ராஜ்யத்துக்குள்ள, நம்ம தேவன் இருக்கிற இடம் அது பரலோகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. அது சொன்னால் நிறைய பேருக்கும் அது அந்த அனுபவம் இருக்குது. அதை மற்றவங்களை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர் உட்காந்துருக்காரு. அவருடைய பாதப்படியில் என்னை சுரந்தாழ்த்தி வணங்குறேன். வணங்கி அவர் பாதப்படியில் தலை வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம், இவர் தானா, திருப்பி ஒரு முறை பார்க்கணுன்னு என் தலையை தூக்க முடியல.
அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். எனக்கு என்ன வேணும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு என்ன வேணும்னா நான் கம்முன்னு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவைகள்னு ஒன்றும் நான் பெருசாக எதுவுமே பேசுறதில்ல. கம்முன்னு இருந்தேன். ஆவியானவர் சொல்கிறார் பின்னால் இருந்து, நீ நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கேளுன்னார். அதே மாதிரி ஆண்டவரே எனக்கு நல்ல சிந்தனை நல்ல எண்ணமும் கொடுங்க அப்படின்னு. பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு பெரிய சத்தம், அந்த ராஜ்யமே அதிர்ந்து அந்த சத்தம் அப்படியே இறங்கி வருது. நான் பார்க்குறேன், பார்த்தா என் உடம்பு படுத்துன்னுக்குது. ஆச்சை போய் அப்படி ஆடி தானே தரையில் உட்காரோம். அதே மாதிரி இந்த ஆன்மா இப்படி போய் இப்படி படுத்ததும் டக்குன்னு முடிச்சிட்டேன். அப்போ தான் என் உடம்பையே நான் பார்க்குறேன். இப்போ கூட ஒரு சந்தோஷம் தான், நம்ம டெட் பாடியே நம்மளே பார்த்துக்கிறோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த ஆன்மா உள்ள போய் படுக்கும் பொழுது தான் ஜீவன் வருது. அப்போ முடிச்சுக்கிட்டேன். காலப்போக்கில் இதை மறந்துட்டேன். வாங்கின்னு வந்த வரத்தை மறந்துட்டேன். கர்த்தர் கொடுத்த அதை மறந்துட்டேன். சிந்தனை எண்ணங்களும் பொல்லாதவைகள் ஆயிடுச்சு. நம்ம என்ன வரம் வாங்கின்னு வரோமோ அதுக்கு எதிராக தான் செயல்படுறோம். வேற எதுலையுமே அவன் தலையிட மாட்டான் எதிராளி. எல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருப்போம், அல்லது சுலபமா கொடுத்துருப்பாரு, இல்லை நம்ம எதிர்பார்க்காம அவர் கொடுக்கறதும் உண்டு. நான் எதிர்பார்த்துலாம் அந்த உபவாசத்துல இல்லை, அவரா கொடுத்தது தான், பிரியப்பட்டு கொடுக்கறது. காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு. சிந்தனைகள் எண்ணங்கள் பொல்லாத, பார்வை ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமாயிடுச்சு. ரொம்ப கேவலமான பார்வை ஆயிடுச்சு என் பார்வை. எப்படி தேவனுக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தெரியல, அறியாமையில போயிட்டு இருக்கு. 2016 ஜனவரி 6ஆம் தேதி என்னை க்ளோஸ் பண்ணிட்டான். கிருபையா தூக்குனார் ஆண்டவர், ஜீவனை கொடுத்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும். சிந்தனைகள் எண்ணங்கள் தான் மனிதனை கொண்டு போயிடும், இருதய கடினத்தை கொண்டு போயிடும். செய்யறதெல்லாம் ரைட்டு, நீ என்னப்பா கரெக்டா பண்றன்னு நம்ம மனசாட்சியே கூட சேர்ந்துடும் சில நேரத்துல. நம்மளை அறியாமலே வஞ்சிக்கப்பட்டுறோம். ஏன்னா நம்ம பார்வைக்கு அது நேரா இருக்கிற மாதிரியே இருக்கும். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டான்னு வேதம் சொல்லுது. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டான். தன் பார்வைக்கு அவன் நீதிமானாய் காணப்பட்டான் வேதம் சொல்லுது. அதே யோபு தான் எல்லா போராட்டங்களும் ஜெயித்த பிற்பாடு நான் சாம்பலிலும் தூளிலும் இருக்கிறேங்கிறத அவரு அறிக்கை செய்தார். அதனால நம்மள அனுதினமும் சோதிக்கணும், நம்ம செய்யறது ரைட்டா தப்பா. ஆண்டவரே எனக்கு நீங்க விளக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, வெளியே கொண்டு வாங்க. உங்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, என் இதய கடினம், என்னை நினைத்தரும் ஆண்டவரே. இங்க இந்த ராஜா சுத்தமா மறந்துட்டான். இவன் வரலாறு படிக்கணும். ஒரு ராஜாவா உட்கார்ந்தா அவனுடைய வேலை என்னன்னா, நைட்ல தூக்கம் வரலன்னா படிக்க சொல்லணும், வரலாற படிக்கணும். அப்ப இவன் என்ன கேட்கணும். அப்படிதான் அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா மொர்தெகாய்க்கு கிருபை கிடைக்கும். ராஜா கூப்பிட்டு படிக்க சொல்லுவார். அப்போ மொர்தெகாய்க்கு அவர் செய்த நன்மைக்கு அவருக்கு பரிசு கிடைச்சுதான்னு கேட்பாங்க. அதுதான் ஒரு ராஜாவுடைய வேலை. அவர் தூக்கம் வரல, ஏதோ ஒன்று படின்ட்டார். இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும், எப்படி இந்த ஜனங்க நம்ம நாட்டில் இவ்வளோ பேர் ஆனாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வடநாட்டு மக்கள் கொஞ்சம் கூடுதலாக வராங்க. இது இன்னும் காலப்போக்கில் அதிகமாகும். அப்போ உட்காரக்கூடிய தலைமையகம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். இவங்க ஃபர்ஸ்ட் பிரிட்ஜு கட்ட வந்தாங்க, அடுத்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்தாங்க, அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இருக்கு. அப்போ நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்க, சரி ரைட். அப்போ அதை இவன் இந்த 4ஆம் புத்தகத்தில் படிச்சிருந்தா இந்த ராஜா இத்தனை ஸ்டெப் எடுத்துக்க மாட்டான். இவங்க 400 சில வருடங்களாக அந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்க, நாட்டுக்காக பாடுபடுறாங்க, எந்த தீமையும் செய்யல. அப்படி இருக்கும்பொழுது இந்த ராஜா இவருடைய தலைச்சம்பிள்ளையை வெட்டினா நம்முடைய தேவன் சும்மா இருப்பாரா? இதுதான் கேள்வி. நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் தேவன் அவனை ஆண்டி சொன்ன மாதிரி என் வல்லமை உன்னிடத்தில் வெளிப்படவும் என்னுடைய பலத்த கரம் விளங்கும், நான் என்ன பண்றேன், உன்னை வைத்திருக்கிறேன் சொல்றாருல்ல. எதுல சொல்றாரு? யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க.
என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தமாகும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும் உன்னை நிலைநிறுத்தினேன். உன்னை நிலைநிறுத்தினேன். ஏற்கனவே ஒரு முறை இந்த வசனத்தை பற்றி கேட்டேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் வேணும்னு? எத்தனை பேர் கை தூக்குனீங்க? இப்போ உங்களுக்கு தேவையா இந்த வசனம்? வேணாம். இந்த வசனம் நமக்குரிய வசனம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பார்வோனை வச்சு செய்யறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வசனம். இது பார்வோனை வச்சு செய்யறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு காலமா வச்சு செய்யறாரு. விளையாட்டு கிடையாது. கரெக்டா 230 வருஷம். நீங்க என்ன ஒரு 5 வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 425 வருஷத்துலேருந்து தொடங்குது. இது இந்த 10வது வாதம் முடியும் போது 430 ஆண்டு காலங்கள் ஆகும். விளையாட்டு கிடையாது. அப்ப என்ன நடக்குது? ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு? இந்த ராஜாவா அவருடைய ஜனங்களை சங்காரத்து லெவலுக்கு போயிட்டான். கொடுமை, அடக்கி ஆள்றான், பல விதமான காரியங்கள் செய்யறான், என்னென்னவோ பண்ணி பார்க்கறான். ஒன்றும் நடக்கல. கடைசியில கொல்றான். எப்படி தேவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார்? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன்னா ஒரு வாதையிலே விட்டு ஓட்டுவான் அவன். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஒரு சிக்ஷை பண்ணாலே அவன் என்ன பண்ணிடுவான்? சரண்டர் ஆயிடுவான். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எதை தொட்டா இவனுடைய அஸ்திபாரம் உழுன்றது அவருக்கு தெரியும். ஒரே செகண்ட்ல விழுந்துருவான். ஆனா இவன் விடக்கூடாது, இவனை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் செய்யறார். ஆகையினால நம்ம தேவன் சாதாரணம் கிடையாது. ஆண்டவர் இருதயம் கடினம் பண்ணாருன்னா அதை ஒருவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் இருக்கும். ஆனா எதுக்காக அவர் அதை செய்கிறார்? அப்பாவியான என் மக்கள், பாவம் அறியாத என் மக்கள், என்னை நோக்கி கூக்குரல் இருக்கிற என் மக்கள், என்னை நோக்கி பார்க்கிற என்னுடைய மக்கள், உன்னுடைய தேசத்துக்கு நீ இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு நான் அனுப்பின என்னுடைய யோசேப்புக்கு நான் கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக நீங்கள் உயிரோட இருக்கிறீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவன் சும்மா ஒருத்தருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், எடுத்து நடத்துவார். அதுதான் அவருடைய விருப்பம். பாருங்க பிரியமானவர்களே, யாத்திராகமம் 2:24 என்ன சொல்லுது பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்க, உடன்படிக்கை நினைவு கூர்றார். என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமுக்கு சொல்றார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மண்ணை போலவும் ஒருவன் எண்ணக்கூடுமானால் எண்ணட்டும்ங்கிறார். அந்த அளவுக்கு ஆக்குவேன்றார். எப்ப சொல்றார்? குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் சொல்றார். அப்படி சொன்ன தேவன் இவன் ஆண் பிள்ளைகளை சங்காரம் பண்ணும்போது சும்மா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாரு. இப்ப நம்முடைய தேவன் இருதய கடினம் உள்ளவரா? இல்லையே. அவர் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறவரா இருக்கிறார. வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். எழுதியிருக்கிறபடியால் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. வேல் திட்டம் தெளிவா சொல்லுது. அதுதான் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, நாங்கள் இங்கே அடிமையிலாக்குறாங்க. யாரோ ஒரு ஆளை கொண்டா கூட எங்களை சகாரம் பண்ணிட்டோம். நீங்க தான் பார்த்துக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் இறங்கணும், நீங்க தான் செய்யணும், உங்களால தான் முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இறங்கி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். பாருங்க பிரியமானவர்களே, அடுத்து நேரம் இருக்கான்னு தெரியல. ஐயா சொன்னாங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த இருதய கடினம் கொஞ்ச நாள் போவோம் உங்களுக்கு எப்படியும்.
ஏன்னாக்கா அதுலேருந்து உடஞ்சி வரணும் வெளியே. விளையாட்டு கிடையாது இது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் மாட்டிட்டாங்க. ஒரு ராஜா எப்படி மாட்டி அவனுடைய நாட்டில் இருக்கிற சேனையே போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டார். எல்லாம் தண்ணியில் முழுகி போச்சு. அப்போ என்ன ஆகுறது? திருப்பியும் எப்போ வளர்ந்து எப்போ வர்றது? அதுக்குள்ளே எத்தனை ராஜா வந்து அவங்ககிட்ட மோதினாங்கன்னு தெரியாது. எல்லாம் போயிடுச்சு. அந்த ரதங்கள், ஆயுதங்கள், அந்த யுத்த வீரர்கள் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டார். இவன் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணணும்னு இவன் விரும்பினான். பழி வாங்குதல் எனக்கு உரியதுன்ட்டார். விளையாட்டே கிடையாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கம்முன்னு விட்டு கை கட்டி நின்றுட்டோம்னா போதும். கம்முன்னு கை கட்டி நின்று பாருங்க, தேவனுடைய காரியங்கள் மகா பயங்கரமா இருக்கும். நிறைய காரியங்கள்ல ஆண்டவர்களை வந்துட்டு போய் கம்முன்னு தான் நின்றுப்பேன். அதுக்கு முன்னால ஓவர் பஞ்சாயத்துனா இதுன்னா அது என்னான்னு போய் எங்கெங்கயோ போய் எப்படியோ என்னத்த சொல்றதுனே ஒன்றும் புரியல. பாருங்க, யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க, அந்த ஆகானுக்கு அவனுடைய முழு வரலாறையும் வேதம் சொல்லிடும். யார் இவங்க அப்பா, இவங்க அப்பாவுக்கு அப்பா யாரு, அவங்க அப்பா யாரு, ஏன்னா மிஸ் ஆகக்கூடாது. 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நீதிமான் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இங்கிருந்து வர்றதான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எரிகோக்கு போங்க, யுத்தம் பண்ணுங்க. அங்க கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் தங்கமும் வெள்ளியும். இன்னும் யாருக்கு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 6:19. சகல வெள்ளியும் பொன்னும் 16. நீங்க படிங்கம்மா. இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களோடும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். இது எங்க போய் சேரணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு போய் சேரணும். சகல வெள்ளி, பொண்ணு, வெங்கலம், இரும்பு எதையும் விடல ஆண்டவர். இவனுங்க ஏதாவது விட்டா அதை கூட தூக்கின்னு போயிடுவான்னு தெரியும். விடல, சொந்த ஜனத்துக்கிட்டே எச்சரிக்கை போட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்க்கணும்ட்டார். ஆனா இந்த ஆகான் என்ன பண்ணிடுறான்? தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுறான். அப்ப என்ன நடக்குது பாருங்க, 5ஆம் வசனம், 7:5. ஆயின் மனுஷர் வெட்டி போட்டார்கள், துரத்தி வெட்டினார்கள், கரைந்து தண்ணீராய் போயிட்டு. பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, எரிகோல இருந்து வேலை முடிஞ்சு போச்சு. இவங்க அதை கடந்துட்டாங்க. எதிர்க்க ஆயிப்பட்டணத்தார் வராங்க. வரும்போது வழி விட மாட்டான். வழி விடலன்னா பிரச்சனை. ஏன்னா இவங்களுடைய இது வந்து கானானுக்கு போகணும். அதுதான் தேவனுடைய தீர்மானம். எதிர்க்க ஆயிப்பட்டணத்தார் வந்து நிக்கிறாங்க, எங்களை தாண்டி போக முடியாது. அப்ப யோசுவா என்ன பண்றாருன்னா, யுத்தத்துக்கு ஆட்களை செலக்ட் பண்றாரு, அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது தேவனிடத்துல கேட்டுதான் அனுப்புறாரு. ஓகே ரைட் போங்க. போனதும் யுத்தத்துல 36 பேரை வெட்டிட்டான். 36 பேரை வெட்டினதும் இவங்க தலை தெறிக்க பின்னங்கால் பெடரில் அடிக்கிற மாதிரி ஓடி வராங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க யோசுவா கிட்ட வந்துட்டாங்க. வந்து பாளையத்துல இறங்கிட்டாங்க, அழுகுறாங்க. இஸ்ரவேல் நீங்க வரலாறுல நீங்க பாருங்க, தேவனுடைய அதாவது ஜனம், அதாவது சேனை, தேவ சேனை அதுக்கு பேரு. இன்னைக்கு பல சேனைகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் வச்சுட்டாரு தேவ சேனை. அந்த சேனையில ஒருத்தன் கூட மேல ஒரு சின்ன கீறல் படாதுங்க. சண்டையில யுத்தத்துல எப்படி இருக்கும் பாருங்க. சுத்தி ஜனம் தான் நின்று அடிப்பான். ஒவ்வொருத்தனையும் சருக்கு சருக்கு சருக்குன்னு போடுவானுங்க. தங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட இருக்க. தேவ பாதுகாப்பு. 36 பேர் அவுட்டுங்க. இங்க
36 பேர் அவுட்டு. வேதம் சொல்லுது இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு ஓடிச்சுன்னு. யோசுவா வாழ்க்கையில தோல்வியே பார்க்காத ஒரு மனுஷன், ஆசரிப்பு கூடார வாசல்லே நிக்கிறவரு. மோசைக்கு என்ன சொல்றாரோ காதுல விழுந்துக்கிட்டே இருக்கும் யோசுவாக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரம் வந்த பிற்பாடு யோசுவா மட்டும்தான் அங்க நிக்க முடியும். மோசே உள்ளே இருப்பார், யோசுவா வெளியே இருப்பார். தேவ சமூகம் கூடாரத்தை மூடி இருக்கும் மேகம். தோல்வியே பார்க்காத மனுஷன், இருதயம் கரைஞ்சு போச்சு. 36 பேரு. என்ன நடக்குது ஆண்டவர் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. அழுகுறாரு ஆண்டவர் சமூகத்துல. என்ன ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, என்ன பண்றது? ஏன் இந்த தோல்வி? 36 பேருக்கு. ஆனா 36 பேரும் மகா பலவான்கள். இழப்புன்றதே இருக்கக்கூடாதுங்க. தேவனோட நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மள இழப்பில்லாமல் நடத்துகிற தேவன். எப்படி இந்த இழப்பு வருது தெரியல யோசுவாவுக்கு. முகம் குப்புற விழுந்து அழுகிறார். ஆண்டவர் எழுப்புறார், எழுந்திரி, எழுந்திரி, சும்மா எழுதுனுக்காத, எழுந்திரி, உட்காரு, போடு லிஸ்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 11வது வசனம் என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ரீசன் கொடுக்கிறார் ஆண்டவர். யுத்தத்துல தோல்விக்குரிய ரீசன் கொடுக்கிறார். இதான்பா நடந்திருக்குது. இதனாலதான் என் வார்த்தையை நீங்க மீறக்கூடாது. அது கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு போய் சேரணும். இங்க உன் ஜனத்துல என்ன பண்ணிட்டானுங்க? மக்கள்ல இஸ்ரவேலர் பாவம் செய்யிட்டாங்க, என் உடன்படிக்கை மீறிட்டாங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாடைகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்ட்டு. அப்போ ரீசன் கொடுத்துருக்கிறாரு. மக்கள் தப்பு செய்யிட்டாங்கப்பா, உடன்படிக்கை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். இப்பதான் யோசுவாவுக்கு ரீசனே தெரியுது. இப்போ நேரம் ஆகிவிட்டபடினால நான் மீண்டும் அடுத்த இதுல உங்களோட கர்த்தர் கிருபையினால தொடருகிறேன்.